எனக்குள்ள குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தலைவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். தலைவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் தலைவரே, நான் அமைச்சர் ராஜாங்க வீட்டுல தான் இருக்கேன். நான் அவர்கிட்ட கொடுக்கறேன். வணக்கம் தலைவரே. நல்லா இருக்கேன் தலைவரே. என் மேல எப்படி பாசம் வச்சிருக்கிறப்ப எனக்கு என்ன ஆக போகுது? சரி, நல்லது, நான் வச்சிடறேன் தலைவரே. இப்படி எல்லாம் நடந்து போச்சு. இருந்தாலும் என் பேரனுங்க மருந்த கொண்டு வந்து இந்த குடும்பத்தையே காப்பாத்திட்டாங்கம்மா. எல்லாத்துக்கும் எங்க கொலசாமிக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களையும் வண்டு கொட்டிடுச்சா? ஆமா மாமா சின்ன எல்லாரையுமே அந்த வண்டு கொட்டிடுச்சு. எல்லாருக்கும் பரவாயில்ல. பரவாயில்லங்க, என் பொண்ணு மட்டும் இன்னும் தலைவலிக்குதுங்கிறா. உள்ள படுத்துட்டு இருக்கு. எல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேனோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ என்னம்மா, நீங்க மன்னிப்பு அதிகமான பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. மாமா. நீ போய் இருக்கிறதுக்கு காப்பி தண்ணி கொண்டு வாமா போ. சரிங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ போய் காப்பி தண்ணி கொண்டு வா போ. சரி எடுத்துக்கோங்க மாமா. தெரியுமா? ஐயோ வெளியில நிக்காதீங்க. முன்னூறு வண்டுங்க கூடி இருக்கிற அந்த காட்டுக்குள்ளதான் இந்த மருந்து இருக்கு. நீயும் சரி, காலேஜ்ல உங்க கூட படிக்கிறவங்களும் சரி, பாடம் சொல்லி தரவங்களும் சரி, எல்லாரும் உயிரையும் காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாத்தீங்க. அங்கிட்டு எல்லாரும் ராத்திரி பகலா கஷ்டப்படுறதுனாலதான் என் அப்பால இருந்து மத்த எல்லாரும் நல்லபடியா குணமா இருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? வீட்டுல இருக்க பாதி பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தாமரையோ சித்ராக்காவோ யாருமே உங்ககிட்ட பாசம் காட்டி பேசதே கிடையாது. நீ நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு விசாரிச்சதே இல்ல. அப்படி இருக்கும் போராடிட்டு இருந்த நேரத்துல கொஞ்சம் கூட அவங்க மேல வெறுப்ப காட்டாம அவங்களை காப்பாத்தணுங்கிற எண்ணம்